வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் எம்கே. தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வந்து மே 4ஆம் தேதி வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எக்ஸிட் போல் ரிசல்ட். என்னடா எக்ஸிட் போல் ரிசல்ட்டு? எல்லாரும் வந்து ரிசல்ட்டுக்கு தானே வெயிட் பண்ணுவோம். அதனால் எக்ஸிட் போல் ரிசல்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே மக்கள்கிட்ட கேட்குற கருத்து கணிப்பு தான் நம்ம எக்ஸிட் போல். இதை வந்து சின்ன சாதாரண ஆளுங்களாம் நம்மளை மாதிரி ஆளுங்களாம் பண்ணுறதில்ல. பெரிய பெரிய டிவி, என்டிடிவி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதையும் பெரிய பெரிய சேனல்ஸ்க்கு அவங்களாம் சேர்ந்து பண்ணுறது தான் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட். இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் மேக்ஸிமம் இவங்க கணிக்கிறது தான் உண்மையாக நடந்திருக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில். ஸோ இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் தான் எல்லாருக்கும் முக்கியமானது. இதில் யார் யாரை கணிச்சிருக்காங்க, யார் யார் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? இதில் முன்னணி நிறுவனமான பல பேர் வந்து லிஸ்ட் விடுவாங்க எக்ஸிட் போலில். அதில் முக்கியமான இடத்துல இருக்க ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகேக்கு எத்தனை சீட் வரும் அப்படின்னா 98லேருந்து 120 சீட்டு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது விஜய் ஃபேன்ஸுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே இவ்வளோ வாக்குகள் வருது, இவ்வளோ வந்து சீட் கிடைக்கும் அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் இவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க. மற்ற போல்ஸ்லாம் என்னென்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் என்டிடிவி அவங்களும் வந்து டாப் சர்வே எடுக்கிறவங்க இந்தியா ஃபுல்லாக. அதில் தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக கட்சி வந்து 125 இடத்துலேருந்து 145 இடம் வரைக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே போல் அதிமுக 65லேருந்து 80 வரைக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. தாவேகா 18லேருந்து 24%, மற்றவை வந்து 2லேருந்து 6. மற்றவை அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சியை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தாவேகா வந்து 18லேருந்து 24 இடம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா ஃபஸ்ட் எலெக்ஷனில் நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10க்குள்ளே தான் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் என்டிடிவி வந்து மேக்ஸிமம் 18லேருந்து 24க்குள்ளே வரும் அப்படின்ட்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, CNN நியூஸ் 18 அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவுக்கு 103லேருந்து 113 இடம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதிமுகவுக்கு 114லேருந்து 124 இடம் வரைக்கும் இப்போ கிடைக்கணும் வாய்ப்பு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்டிடிவி CNN என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செம்ம காம்படிஷன், 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்ட்டு. தாவேகா வந்து 4லேருந்து 10க்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவை வந்து 0 தான் கொடுத்துருக்காங்க, வர வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அதே போல் முக்கியமான நிறுவனமான டைம்ஸ் நவ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவுக்கு வெறும் 75லேருந்து 95 சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு 128லேருந்து 147 சீட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. தாவேகாவுக்கு 8லேருந்து 15 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்றவையில் 0 தான் கொடுத்துருக்காங்க. மற்றவைனா அவங்க அப்பயே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி அவர் வந்து ஒரு இடத்துல கூட வின் பண்ண மாட்டாங்கன்னு அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் தாவேகாவுக்கு 8லேருந்து 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் நவுனில் கூட சொல்லியிருக்கிறது வந்து அதிமுக தான் லீடிங் வரும் அப்படின்ட்டு. அடுத்து முக்கியமான அனலிஸ்டான சாணக்கியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுகவுக்கு 145லேருந்து 160 வரைக்கும் வரும் அப்படின்னு இருக்காங்க. அதிமுகவுக்கு வெறும் 50லேருந்து 65 தொகுதி தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகாவுக்கு இவங்க வந்து 13லேருந்து 18 வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. மற்றவைக்கு வந்து 5லேருந்து 6க்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து திமுகவுக்கு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் என்டிடிவி, CNN, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சாணக்கியா இவங்க 4 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுகவுக்கு 2 பேர் பாசிட்டிவாக, அதிமுகவுக்கு 2 பேர் பாசிட்டிவாக அப்படின்னு இருக்காங்க. ஒரே ஒருத்தவங்க ஆக்சிஸ் இந்தியா வந்து தாவேகாவுக்கு மட்டும் 120 இடத்துக்கு மேலே கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து இந்தந்த கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் முன்னாடி கொடுத்த போன எலெக்ஷன் 2021 இருக்கட்டும், 2016 இருக்கட்டும், இதே மாதிரி தான் கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 60% to 70% இவங்க கணிச்சது எல்லாமே உண்மையாக தான் இருந்திருக்கு. அதனால தான் எல்லாருமே எக்ஸிட் போல் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களாம் வந்து இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டால் அந்த தொகுதியில் இறங்கி யார் யார் என்னென்ன ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஓட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டு சர்வே பண்ணி எடுக்கிறனால தான் இவ்வளோ அக்யூரேட்டாக 60% மேலே வருது. ஆனால் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் அப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா டிவிகே வந்ததுலேருந்து யார் யார் எந்தெந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கருத்து கணிப்பில் இது எனக்கு தெரிஞ்சு மாற நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த கருத்து கணிப்புலாம் பொய்யா இருக்குமா, உண்மையாக இருக்குமா? இல்லை மெஜாரிட்டியாக இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கா? இல்லையா மே 4 அன்னைக்கு பார்த்துக்கலாம்டா, நான் ஓட்டு போட்ட கட்சி தாண்டா வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.